அதாவது 1996 எலெக்ஷன்ல நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணி தமிழ்நாடு முழுக்க ரவுண்ட் அடிச்சு பார்த்ததுல ஒட்டுமொத்த ஓட்டுல 60% ஓட்டு ரஜினிகாந்துக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம்னு சொன்னாங்க. மற்ற கட்சிகள்லாம் தவிர்த்துட்டு திமுக அதிமுக எல்லாத்தையும் தவிர்த்துட்டு 60% மக்கள் அவருக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு போட தயாராக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அந்த ரிசல்ட் எல்லாம் வாங்கி வச்சு சார் ஆஃபீஸுக்கு ரஜினிகாந்தை வர சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அவர் முன்னாடி கொடுத்து நீங்கள் வாங்க அவ்வளோ பெரிய வரவேற்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னப்ப அவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் தயக்கப்பட்டார். எனக்கு அதுக்கு நான் கெப்பாபிலிட்டியான்னு தெரியல, எனக்கு அரசியல் கொடுத்த ஞானம் எனக்கு கிடையாது, அதுக்கான கேரக்டர் எனக்கு இல்லை அப்படின்னு பின்வாங்க நான். ஸோ அது ஆனால் அதை வெளிப்படையாக அவர் சொல்லலையே தவறில்ல. பட் அதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. வந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் முழுக்க அவரை மற்றவர்கள் இயக்கிற மாதிரியான ஒரு சொல் வந்துடும். சரியா அவர் ஏன்னா அவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன அதிகாரிகள் சொல்றாங்களோ அதுபடி நான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆளா அவர் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போதே அது நல்லாட்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு.